இதுதான் நேற்று ராத்திரியோட கிளிப்ஸ். ஐசி வந்து இப்பதான் ரிகவர் ஆயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ திடீர்ந்தால திரும்ப இயர் ஸ்வெல்லிங்ஸ் வந்த நாளைக்கு அதுக்கு பயம் கொடுத்துருச்சு. ஓகே, திரும்ப மெடிசின்லாம் தருவாங்க, திரும்ப அந்த காலர் போட்டுருவாங்க அப்படின்னு பயந்து ஷி வாஸ் ஹைடிங். கிச்சன் ஸ்லாப்க்கு கீழே அங்கங்கன்னு ஒளிஞ்சே இருந்துச்சு. நேற்று தான் திரும்ப ராத்திரி உட்காந்து அதுக்கு ஃபுல்லாக பாசம் கொடுத்து அப்புறம் என் நெஞ்சு மேலேயே படுத்துருச்சேன்னு சொல்லும். இந்த கிளிப்ஸ் உங்களுக்கு வேண்டிதான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ டெய்ஸி அடாப்ட் பண்ணி, டெய்ஸி என்னோட வீட்டுக்கு, டெய்ஸினா புது பூனைக்குட்டி நான் அடாப்ட் பண்ணேன்னு சொன்னேன்ல, சீரியஸ் கண்டிஷன்லேருந்து அடாப்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து என் வீட்டுக்கு 30th செப்டம்பருக்கு வந்திருந்தாங்க. நவ் இட்ஸ் ஆல்ரெடி 12th செப்டம்பர், ஆல்மோஸ்ட் 12 days ஆயிடுச்சு. இப்போ வந்து பூனைக்குட்டி நல்லாவே பழகிடுச்சு. ஆல்ரெடி என்னோட பேச்செல்லாம் புரியுது. என்னோட கேட்ஸ் கூட எல்லாம் மிங்கல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் அங்கங்கே சண்டை போடுது, பட் ஸ்டில் சேர்ந்தாலும் சாப்பிட்றாங்க, சேர்ந்தாலும் இருக்கிறாங்க. நாயை கண்டு பயம் போயிடுச்சு. ஸோ என் கூட அழுதே எப்போவும் இருக்கும். இன்னைக்கு வந்து டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் 12 o'clock ஐசிக்கு காதுக்கு காட்டுறதுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் நேற்று படுத்தது ரொம்ப லேட்டு. ஒரு 5:30-6 மணிக்கு தான் நான் படுத்திருப்பேன். நைட் ஷிஃப்ட் பண்ணாலே இப்படி தான், நம்ம என்னைக்கு வேலை பார்க்கலையோ அன்னைக்கும் தூக்கம் வராது. ஸோ தூங்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, காலையிலே ஏதோ ஒரு இங்கே பால்கனியில் ட்ரைனேஜ் ஹோல் ஸ்டக் ஆயிடுச்சுன்னு வாட்ச்மேன் வந்து கதை தட்டி எழுப்பாட்டிட்டாங்க. ஸோ அந்த தூக்கமும் முடியலை, என்னால் அப்பாயின்மெண்ட்டுக்கு போகவும் முடியலை. ஸோ டாக்டர் சொன்னாங்க இட்ஸ் நத்திங் சீரியஸ், நாளைக்கு கொண்டு போகலாம். அவளுக்கும் பெயின் இல்லை, இப்போ ஒன்றும் மெடிக்கேஷன்ஸ் தந்திருக்காங்க, அதை கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு நான் கொண்டு போவேன். இப்போ தான் க்ரீன் டீ குடிக்கிறேன். இன்னைக்கு செய்ய தூங்கலையா, டிஸ்டர்ப்டாக இருந்துச்சு. அதான் ChatGPT கிட்ட கேட்டேன் என்ன பண்ணலான்னு. அது சொல்லிச்சு காஃபி குடிக்காதீங்க, அது வந்து இன்னும் டீஹைட்ரேட் பண்ணும், க்ரீன் டீ குடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ன்ட்டு. தூக்கம் இப்போ தூங்கினாலும் தூக்கம் வர மாட்டேங்குது, ஏன்னா பெட்ஸ் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. பட் அதான் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ க்ரீன் டீ குடிக்கேன். க்ரீன் டீ அவ்வளோ எனக்கு பிடிக்காது, பட் ரேர்லி எப்போவாவது சுடு தண்ணி குடிக்கணும்னு தோணும் போது நான் க்ரீன் டீ குடிப்பேன்.